ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க ஹைஜாக் 1971 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்த ஒரு உண்மை சம்பவத்த மையமா வச்சு தான் எடுத்திருக்காங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஃப்ளைட்ல நெறைய பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணி சியோலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த ஃப்ளைட்ல நம்ம ஹீரோ வந்து பைலட்டா இருக்காரு. அந்த ஃப்ளைட்ல இருக்க ஒரு பேசஞ்சர் திடீர்னு ஹைஜாக்கரா மாறி அந்த ஃப்ளைட்ட மொத்தமா ஹைஜாக் பண்றான். இதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்ல என்னலாம் நடந்தது? இவங்க இந்த ஃப்ளைட்ட நல்லபடியா கீழ தரையிறக்குனாங்களா இல்லையா? பேசஞ்சர்ஸ காப்பாத்த நம்ம ஹீரோ என்னலாம் பண்ணாரு? கடைசில அந்த ஹைஜாக்கர் கிட்ட இருந்து இவங்க எல்லாருமே தப்பிச்சாங்களா இல்லையா? அதான் இந்த படத்தோட ஒரு பரபரப்பான ஸ்டோரின்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் அப்படியே இன்ட்ரஸ்டிங்கா கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு கதை களத்தில இவங்க பயங்கரமா பூந்து விளையாடி இருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே செம்மையா பண்ணியிருக்கலாம். பட் பெருசா இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் அந்த அளவுக்கு இவங்க பயங்கரமா பண்ணலன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். படத்துடைய வில்லனா இருக்கார்ல, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ற விஷயங்களே படத்தில கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. அதனால படம் பார்க்கும்போது நமக்கு என்னடா இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு கண்டிப்பா. படத்துடைய தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு டீசென்ட்டா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட்டான கொரியன் ஹைஜாக் மூவி பார்க்கணும்னா இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஆவரேஜான ஒரு மூவி தான். இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க.